இந்த சம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான சம், அட் த சேம் டைம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க சால்வ் பண்ண சொல்லி. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ டயக்ராம், ரெண்டாவது கிராஃபு, மூணாவது ரோஸ்டர் ஃபார்ம். இது எல்லாமே வந்து இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸை பேஸ் பண்ணி தான். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷனும் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2yன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸுக்கு சம் வேல்யூஸ், ஒய்க்கு சம் வேல்யூஸ்னு சொல்லிட்டு வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸை எடுத்துகிட்டு எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவை எக்ஸாக்டாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இப்போ இந்த கண்டிஷனில் ஒய் வேல்யூஸை போட போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒய் வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து ஒவ்வொரு வேல்யூவாக என்ன பண்ண போகிறோம், எடுத்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இப்போ ஒய்க்கு பதிலாக, ஏன்னா இங்கே 2yன்னு இருக்கனால ஒய் வேல்யூஸை அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 1ங்கிற வேல்யூ அப்ளை பண்ணும்போது 2 இன்ட்டு 1 2ன்னு கிடைக்கும். இந்த வேல்யூ எக்ஸில் இருக்குது. ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு இந்த 2 வேல்யூ அப்ளை பண்ணும்போது 4ன்னு வரும். ஸோ இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 3 அப்படிங்கிறப்ப 6ன்னு போயிடும். 6ங்கிறது இதில் இல்லை. ஸோ அந்த வேல்யூஸை நம்ம என்ன பண்ண மாட்டோம், எடுத்துக்க மாட்டோம். அப்போ இந்த ரெண்டு வேல்யூஸை மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பேர் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த எக்ஸ் பிலாங்ஸ் டு ஒய் பிலாங்ஸ் டு ரெண்டு வேல்யூஸுமே வந்து கொஸ்டினில் கொடுத்துருந்தது. இப்போ இதை வச்சு ஆரோ டயக்ராம் போடலாம். எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆரோ டயக்ராமில் அவங்க கொடுத்துருந்த பிலாங்ஸ் டு வேல்யூ ரெண்டையுமே எழுதிக்கிறோம், ஃபுல்லாகவே எழுதிக்கிறோம். அடுத்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது இந்த ரெண்டு வேல்யூ இல்லையா, எக்ஸ் ஈக்குவல் டு 2y. இப்போ ஃபஸ்ட்டு காலம் வந்து எக்ஸ், செகண்ட் காலம் வந்து ஒய்யே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒய் 1ன்னு அப்ளை பண்ணப்போ நமக்கு எக்ஸ் என்ன கிடச்சிது, 2ன்னு கிடச்சிது. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஒய் தான் அப்ளை பண்ணோம். ஸோ ஒய்லேருந்து நீங்கள் பேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்ம ஆரோ மார்க் போட்டுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு எடுத்தப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, 2ன்னு ஆன்சர் வந்துச்சு. ஸோ டைரெக்டாக அதே மாதிரி 2ன்னு எடுத்தப்போ 4ன்னு ஆன்சர் வந்துச்சு. அப்போ 2லேருந்து 4. ஆனால் கொஸ்டினில் கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2y. அப்போ ஆரோ மார்க் வந்து இப்படி தான் போடணும். ஸோ இதான் வந்து ஆரோ டயக்ராம். ஸோ இப்போ 2 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 1 4 2 அந்த ரெண்டு வேல்யூவை பிளாட் பண்ணி கிராஃப் வந்து வரைய போகிறோம். ஸோ இப்போ கிராஃப்லையுமே அதே பாயிண்ட்ஸ் தான் நோட் பண்ண போகிறோம். நம்ம 1ன்னு எடுத்தப்போ என்ன ஆன்சர் வந்துச்சு, 2ன்னு வந்துச்சு. 2ன்னு எடுத்தப்போ 4ன்னு ஆன்சர் வந்துச்சு. ஸோ எக்ஸ் ஒய்ன்னு தான் நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணுவோம். அதனால் எக்ஸ் வேல்யூவை ஃபஸ்ட்டும் ஒய் வேல்யூவை செகண்டும் நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த வேல்யூவை கிராஃபில் பிளாட் பண்ணும்போது 2,1ங்கிறப்ப இந்த இடத்துல வரும். அதே மாதிரி 4,2 அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல வரும். ஸோ அவங்க கொடுத்துருந்த ரெண்டு வேல்யூஸையும் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், கிராஃபில் போட்டுட்டோம். இப்போ தேர்டாக வந்து ரோஸ்டர் ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. ரோஸ்டர் ஃபார்ம்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம 2 பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதே வந்து ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் போட்டு எழுதிட்டிங்கன்னா இதுதான் வந்து ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ அவங்க சொல்லியிருந்ததை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதுதான் அந்த இம்பார்ட்டண்டான 5 மார்க்கு. அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறது. ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும் நம்புகிறேன்.